நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கெட்டியா பிடிச்சுக்கோ, விடாதீங்க விடாதீங்க சந்தியா, விடாதீங்க. கமான் கமான் சந்தியா, ரோல் 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 பண்ணுங்க. சூப்பர் சந்தியா, சூப்பர் சந்தியா. Very good Sandhya, very good, very good Sandhya, very good, super, very good. அடி ஒண்ணும் படலையே. கபடி 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 super, welcome, super, good. சந்தியாவோட ப்ரோக்ரஸ், இவளோட பொசிஷன் 0லேருந்து 10க்கு வந்துருச்சு. நல்லதுதான், சயாத்ரி ஸ்குவாடுக்கு இது நல்லதுதான். கனவு மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். நிஜ வாழ்க்கையில் நாம் அதை அடையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்றேன், என்னோட இந்த கனவு அடைகிறதுக்காக நான் முழு முயற்சி எடுப்பேன். ஒரு நேர்மையான முயற்சி. இந்த ட்ராஃபி சிறந்த கேண்டிடேட்டுக்கு கிடைக்கிறது மட்டும் கிடையாது. எந்த கேண்டிடேட் சிறப்பா வரணுங்கிறதுக்காக முழு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்துதான். இனிமே சந்தியாவை ஒரு பொருட்டா நான் மதிக்காம இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கபடி விளையாட்டுலயே இந்த பொண்ணு என்னை தோக்கடிச்சிட்டா. இவளை ஒரு பொருட்டா மதிக்காம இருந்தா எனக்கு பெரிய பிரச்சனையாகும். Officers ready? நான் எப்படியாவது இதை கரெக்டா சுடணும். Fire!
சந்தியா, மற்ற டாஸ்கெல்லாம் நீ நல்லா தானே பண்ணியிருக்க. இதுலேயும் இம்ப்ரூவ் ஆயிடுவ. சந்தியா, எப்படி இருக்கீங்க? என்னங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு லாங் ஜம்ப்ல நான் 20க்கு 16 மார்க் எடுத்திருக்கேன். அதான் அந்த நீளம் தாண்டுற விளையாட்டு இருக்குல்ல, அதுல தான் 20க்கு 16 எடுத்திருக்கேன். பரவாயில்லையே. நான் என்னோட ட்ரைனிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு டபுள் மார்க் கிடைச்சிருக்குங்க. நல்ல விஷயமா சொல்றீங்க சந்தியா. பாத்தீங்களா, இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் போக போக என்ன ஆகும் பாருங்க. உங்களுக்குள்ள இந்த தன்னம்பிக்கை இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். என்னங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க என் கூட இருக்கிறதுனால தான். நீங்க மட்டும் என் கூட இல்லைன்னா எனக்கு இவ்வளவு தைரியமே வராது. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எங்களோட டீம் கடைசி இடத்துல இருந்து இப்போ 3வது இடத்துக்கு வந்திருக்கு. எங்களோட உழைப்பு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் ட்ரைனிங்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. ஆனா என்னால ஏன் சரியா குறி வைக்க முடியலன்னு தான் தெரியலங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா. நீங்களே பாருங்க, மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதுலேயும் சரியாக தான் வரும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எப்போவுமே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும். எனக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. சரிங்க சந்தியா, நான் அப்புறம் பேசுகிறேன். கடைக்கு போக நேரமாச்சு. சரியா? நானே அப்புறமா கால் பண்ணுறேன். சரி. சூர்யா, சந்தியா என்ன சொன்னா? அம்மா, சந்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு இந்த லாங் ஜம்ப் விளையாட்டுல 20க்கு 16 மார்க் வாங்கியிருக்காங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குமா? அப்புறம் சூர்யா, அவ உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. சரிம்மா. 20க்கு 16, 4 மார்க் குறைஞ்சிருக்கு. இதுவும் நல்ல மார்க்கு தான். இருந்தாலும் முழுசா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ முழுசா எடுத்திருந்தாதான் அந்த கப்பை அவளால் ஜெயிக்க முடியும். சந்தியா 20க்கு 20 எடுத்தாகணும். சவிதாவோட கல்யாணத்துக்கு வருவாள், அப்ப நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியா நியூசிலாந்து கிட்ட 4-0 தோத்துருக்கு. ஏன் தான் இப்படி விளையாடுறாங்களோ தெரியல. வெளிநாட்டுக்கு விளையாட போறாங்களா, ஊர் சுத்த போறாங்களான்னு தெரியல. என்னப்பா கண்ணா, உனக்கும் விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சா? பிபியூது மாமா,
என்னங்க டீ? இது இல்ல, இதை எடுத்துக்கோங்க. சக்கரை நிறைய போட்டிருக்கேன், குடிங்க. என்னங்க டீ? கொடு. ஆண்டவா ராமா. தா. என்னங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச டீ? மீனாட்சி, சவிதாவோட புது புடவை எல்லாம் வந்திருக்குல்ல, அந்த எல்லா புடவைங்களுக்கும் ஃபால்ஸ் அடிச்சு வச்சிரு. பாருங்க அத்தை, நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே செஞ்சிருவேன். ஏன் சொல்றேன்னா, நான் என்னோட அன்பான சவிதாவுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அத்தை. ஆனா எல்லா வேலையும் நானே செஞ்சேன்னா அதுக்கப்புறம் பாவம் பிரீத்தி என்னத்த பண்ணுவா? அவ எல்லாருக்கும் பவுடர் மட்டும் தான் பூசி விடுவாளா என்ன? மீனாட்சிக்கா, ஏன் நாத்தனாரோட கல்யாணத்துக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, சவிதா போட வேண்டிய ட்ரெஸ்ஸோட பொறுப்பு நான் தான் எடுத்துக்க போறேன். அதனால நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம். அப்படியா? எப்ப சொன்ன நீ? எப்ப சொன்ன? சீக்கிரமா கிட்ட சொல்லி பார்க்கலாம். விடிஞ்சா போதுமே, 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் 2 மருமகள்களும் எழுந்திருச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆண்டவா ராமா, இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் யாரன்னு பாப்பேன். நீங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாண வேலைகள்லாம் நடந்த மாதிரி தான். என்னன்னு சொல்றது? அந்த கடவுள் எந்த பூனை நாய்களோட ஆத்மாவை இவங்களுக்குள்ள நுழைச்சாருன்னு தெரியலையே. இங்க மட்டும் இப்ப சந்தியா இருந்திருந்தா, நீங்க 2 பேரும் செய்றீங்களோ செய்யலையோ, சந்தியா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பா. ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப நடிக்காத. போதும் போ, எல்லாருக்கும் போய் டீ கொடு. கண்ணா சூர்யா, சந்தியாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேல்ல, 1 வாரம் 10 நாளைக்கு லீவ் எடுத்துட்டு வர சொல்லு. அம்மா, பாக்கி எல்லா வேலைகளையும் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அவள மாதிரி பொறுப்பான மருமக வீட்டுல இருந்தாதான் நானும் எந்த கவலையும் இல்லாம இருக்க முடியும். ஓடி அடி சேர வேலை எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. அவங்க தான் ஆம்பளைக்கு சமமான எல்லா வேலையும் பாக்குறாங்களே. அம்மா, சந்தியாவுக்கு 1 வாரம் 10 நாள் லீவ் எல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நாள் லீவுக்கு ரொம்ப கெடுபடியா இருக்கு. இருந்தாலும் நான் சத்யா கிட்ட கொஞ்சம் எப்படியாவது கேட்டு பாருங்கன்னு சத்யா கிட்ட சொல்லி பார்க்குறேன். ஆனால் கஷ்டம்தான். சரிப்பா, அவகிட்ட கேட்டு சொல்லு. அவ ஒரு 3-4 மணி நேரத்துக்காவது வந்து போவாள்ல, ரொம்ப நல்லா இருக்கும். விருந்தாளி மாதிரி கிளம்பி வந்துட்டு கையில ஒரு பெரிய கவரை திணிச்சிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு வண்டியை பிடிச்சிட்டு போயிட சொல்லு. ஆண்டவா ராமா, ஒரே நாத்தனாரோட கல்யாணம், அதுவும் இந்த குடும்பத்துல கடைசி கல்யாணம். நான் என்ன 2 மாசமா லீவ் எடுத்துட்டு வர சொன்னேன்? 1 வாரம் இல்லைன்னா 10 நாள்னு தானே சொன்னேன். அத சொன்னதுக்கு அம்மா லீவே கிடைக்காதுன்னு சொல்றா. சரோஜா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ எதையும் தப்பா சொல்லல. நீ தான் கண்ணால பாத்தியே அந்த போலீஸ் அகாடமில எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னு நீ பார்த்தல்ல. அது மட்டும் இல்ல, இந்த போலீஸ் ஆபீசர் ட்ரைனிங் வேற அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கும்போது 1 வாரம் 10 நாள் லீவ் எல்லாம் எப்படி கிடைக்க போகுது? அதோட சரோஜா, அதனாலதான் குறிப்பா சந்தியா மருமகளுக்காகவே
கல்யாணத்துக்கு சனி ஞாயிற்றுக்கிழமையே தேர்ந்தெடுத்திருக்கோம். இங்க பாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே அந்த 2 நாளும் லீவு தான். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா லீவ் எடுத்துக்க போற. 3 நாள் ஆயிடுச்சுல, 3 நாளே அதிகம். மாமாக்கு என்னதான் இருந்தாலும் மூத்த மருமக மேல அன்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான். கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வருவா, மறுநாள் கல்யாணம் நடக்கும், அப்புறம் 3ஆவது நாள் கிளம்பி போயிடுவா. 3 நாள் ஆயிடுச்சு. நீ ஏன் கவலைப்படுற? ரொம்ப நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. அப்பாவும் புள்ளையும் ஒரே மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இத நான் என்னன்னு சொல்றது? வீட்டு மூத்த மருமக வீட்டுல இல்லைன்னா எப்படி? அதோட எவ்வளவு சாங்கியங்கள் இருக்கு. சாங்கியத்தை எல்லாம் அவன் செய்யலன்னா வேற யார் செய்வான்னு சொல்லுங்க. பெருசா பேச வந்துட்டாரு. ஐயோ சரோஜா, நீ ஏன் கவலைப்படுற? இங்கதான் 2 மருமகமார் இருக்காங்களே, எல்லா வேலையும் தானா நடக்க போகுது. பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும் நான் எல்லாத்தையுமே செஞ்சிருவேன். நீங்க என்னெல்லாம் வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாத்தையுமே நான் ஒருத்தையாவே செஞ்சு முடிச்சிருவேன். மத்தத பிரீத்தி கிட்ட கொடுத்துறத அவ கண்டிப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவா. என்ன கண்டிப்பா அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அத்தை, நம்ம தான் இத்தனை பேர் இந்த வீட்ல இருக்கோம்ல, எல்லா வேலையும் நம்மளே பாத்துக்கலாம். அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரியா சொன்னா. இது கல்யாண வீடாச்சே, எல்லாரும் அவங்க வேலைய கொஞ்சம் கவனமா செய்யுங்க. காடையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். ஒருவேளை அந்த ட்ரெயினிங்க செஞ்சு செஞ்சு சந்தியாவுக்கு சவிதாவோட கல்யாணமே மறந்து போயிடுச்சோ என்னவோ. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எவ்வளவு அழகா இருக்கு. என்னது? என்னது காட்டு? இங்க பாருங்க அண்ணி, ஒட்டியானம். அட கடவுளே, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சவிதா. பரவாயில்லையே, ரொம்ப அழகா இருக்கு. அம்மா இங்க பாருங்க, இந்த ஒட்டியானம் ரொம்ப அழகா இருக்குல்ல? பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு சவிதா. உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, இருந்தா எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் இருக்கணும். பாத்தியா, ஒட்டியானத்தையும் வாங்கிட்டு அது உனக்கு உடனே போட்டோவும் எடுத்து அனுப்பியிருக்காரு, பாத்துக்கோ. ஆமா மீனாட்சி அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நான் அதிர்ஷ்டசாலிதான். எல்லாம் சந்தியா அண்ணினாலதான். சந்தியாக்காவா? அண்ணி, இந்த போட்டோ அனுப்பினது திலீப் இல்ல, சந்தியா அண்ணி தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்களே இத பார்த்து சொல்லுங்களேன், சந்தியா அண்ணியோட சாய்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நீ சொன்னது சரிதான், ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒட்டியானத்தை தவிர்த்து மத்ததெல்லாம் வாங்கிட்டேன்னு சந்தியா அண்ணிக்கு தெரியும். இததான் அண்ணி ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எனக்கு வாங்கிட்டு வர போறாங்க. அம்மா, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. அங்க போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கும்போது கூட அண்ணி என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. கேட்டியா சரோஜா, உன் பொண்ணு என்ன சொன்னான்னு பாத்தியா? சந்தியா மருமக அங்க ட்ரைனிங்ல இருந்தும் கூட உன் பொண்ணோட கல்யாணத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறியோ தெரியல. சவிதாவோட கல்யாணத்துக்கு சந்தியா மருமக கண்டிப்பா வருவா. 2 நாள்ல 24 வேலையை செஞ்சுட்டு போயிருவா. அப்பா சொல்றது கரெக்ட் தான்.
அவ செய்ய மாட்டான்னு நான் எப்போ சொன்னேன்? வீட்டுல சாங்கியம் நடக்கும்போது மூத்த மருமகளா அவ வீட்டுல இல்லைன்னா கஷ்டமா இருக்காதா என்ன? அதுவும் சரிதான். ஆமா சரோஜா, இப்ப கூட கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் அவன் ஞாபகமா தானே இருக்கோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். நம்ம சந்தியா மருமக ஒன்னும் சாதாரண மருமக இல்லையே. அவங்க போயிருக்கிறது போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு. இங்க வரும்போது போலீஸ் ஆபீசரை தான் வரப்போறா. மை கமின் சார். கமென். சார் சொல்லுங்க. சார், எனக்கு 3 நாள் லீவ் வேணும் சார். அடுத்த வாரம் என் நாத்தனாரோட கல்யாணம் இருக்கு. அது என்னன்னா, அது சாட்டர்டே சண்டே தான் சார் வருது. அதை வச்சு பார்த்தோம்னா எனக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு கரெக்டாக தேவைப்படும். அவசியம் போயே தீரணுமா? நீங்க போலேன்னா அங்க கல்யாணம் நடக்காதா? சார், கல்யாணம்லாம் யாருக்காகவும் நிற்காது சார். ஒருவேளை நான் போகலைன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படும். என்னால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு நீங்கள் ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும் சார். ஒரு நாளா? ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் இருக்குன்னு தெரியும்ல? 24 சார். 1440 மினிட்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு லீவ் அப்ரூவ் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். லீவ் இட் ஹியர். ஒருவேளை ஆஃபீஸர் என்னோட லீவ் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அத்தைக்கும் அவருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்?